உங்கள நெறைய பேரு ஏடிஜி டோல்லே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏடிஜி டோல்லேயே 10ஏசி வாங்கிட்டு 1080க்கு ஃபைனலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில வந்து நெறைய பேருக்கு ஏடிஜி கேன்சல் ஆயிருக்கும். அது ஏன்னு நீங்க கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்க ஏடிஜி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ்ல ரிப்ளை வந்திருக்கும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி நீங்க வந்து ஏடிஜிய வந்து அப்ரூவல் எடுக்கலாம்? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் முதல்ல ஏடிஜி எடுக்கலான்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட புதுசா நீங்க வர ட்ரஸ்ட்டா இருந்துச்சுன்னா, ஒரு டீட ஃப்ரேம் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்க அந்த டீட்ல வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ல ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் போட்டா, உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஜி டோல்லே கேன்சல் ஆயிட்டு, திருப்பி உங்கள அமெண்ட்மென்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஆர்டர்லாம் வரும். ஸோ இந்த ஆர்டர்லாம் எப்படி நீங்க தவிர்க்கலாம்? எப்படி எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சென்ஸ் அப்படின்னா, நீங்க ஒரு ஏடிஜி எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன மாரி ஒரு என்ஜிஓவா இருந்தா ஏடிஜி எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க வந்து ஒரு சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு போர்ஷனா பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஜியஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ற ஒரு டெண்டன்சி உள்ள மைண்ட் உள்ள ஆளாவும் இருக்கிறீங்க. ஸோ அது தவிர்க்க முடியாத சில இன்சிடென்டல் ஆக்டிவிட்டீஸ் உங்களால பண்ண தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு வந்து நீங்க பெயிண்ட் அடிச்சு குடுத்துருக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல ஒரு கோவில் பொதுவா ஒரு கோவில் இருக்கும். அதுக்கு வேலி போட்டு குடுக்குறது, அவங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு குடுக்குறது, இல்ல தூய்மை பணி செஞ்சு குடுக்குறது, இல்ல பூஜைக்கு ஏதாவது சாமான் வாங்கி குடுக்குறது, இல்ல ஒரு அன்னதானம் பண்றது. ஸோ இந்த மாரி சில ஆக்டிவிட்டீஸ், இன்சிடென்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கட்டாயம் நீங்க பண்ணி தான் ஆவீங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரஸ்ட் மூலமா நீங்க பண்ணும்போது, அந்த ஆக்டிவிட்டீஸ வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ள காமிச்சு, நான் ஏடிஜி எடுக்க முடியுமா? அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க எடுக்கலாம். ஆனா ஏன் மத்த ட்ரஸ்ட்டுக்குலாம் ஏடிஜி கேன்சல் ஆகுது? ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கேன்சல் ஆகுது அப்படின்னு சில கேள்வியும் உங்களுக்கு வரும். ஏன்னா ப்ரீவியஸா ஏடிஜி 51B இருந்துச்சு. இப்போ ஏடிஜி 516 மாறிடுச்சு. ஸோ இத மாறுனதுனால தான் எனக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா? அப்படின்னு சில கேள்விகள் வருது. ஸோ மாறுனதுனால தான் உங்களுக்கு கேன்சல் ஆகுதுன்னு உங்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்க குடுத்திருக்கிற கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5% கீழ நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்க செய்யலாம். ஸோ 5% கீழ நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் செய்யும்பொழுது, அது ப்ராப்பர் வேல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏடிஜி ஆர்டர் ஆகும். ஸோ இத பத்தின ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சேனல்ல நான் குடுத்துருக்கேன். அதோட வீடியோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டா நீங்க புதுசா பதிவு பண்ணும்போது, என்ன மாரி நீங்க ஆக்டிவிட்டீஸ் போட்டு பதிவு பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க ரிலீஜியஸ போட்டுட்டு, அதை எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணி ஏடிஜி எடுக்க முடியும்ன்றத ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நான் குடுத்துருக்கேன். மேலும் அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில என் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்போ, ஒரு காலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் குடுத்துறேன். கிளியரன்ஸ் குடுத்துடுறேன். சரிங்களா? அத பேஸ் பண்ணி நீங்க அப்ரூவலுக்கு நீங்க முறையிட்டுக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.